இவன் எப்படி? இவன் எப்படி ரூம்ல இருந்து தப்பிச்சான்? சொல்லுங்க மேடம். டேய், எங்கடா இருக்க? மண்டபத்துக்கு வெளியில தான் மேடம் இருக்கேன். சொல்லுங்க. டேய், அந்த சார்லஸ் தப்பிச்சிட்டான். எப்படி மேடம்? நாம தான் ரூம்ல பூட்டு போட்டு அவனை கை காலெல்லாம் கட்டி வச்சிருந்தோம். கதவை பூட்டி கூட உங்ககிட்ட தானே மேடம் சாவி இருந்துச்சு. அப்புறம் எப்படி மேடம் தப்பிக்க முடியும்? சரி, நான் போய் பாக்குறேன். அவன் வெளியில எங்கேயாச்சும் இருக்கானா பாரு. சரிங்க மேடம். ஐயோ, நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உங்களை தேடிதான் நான் மதுரைக்கே வந்தேன். உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டே தேடுற மாதிரி விதி பண்ணிருச்சு. இப்போ நீங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணணும். நீங்க பண்ண போற அந்த உதவியில தான் எங்க 2 பேரோட வாழ்க்கையும் இருக்கு. வேண்டாம், ஒரு நிமிஷம். நீங்க அங்க வந்து நின்னாலும் உங்களை யாருன்னே தெரியாதுன்னு தான் சொல்லுவா. நாம சரியான ஆதாரத்தோட போகணும். உங்களுக்கும் அந்த மாயாவுக்கும் கல்யாணமான சர்டிபிகேட், கல்யாண போட்டோ இதெல்லாம் இருக்கா? அப்பாடா, எங்க இருக்கு? அப்புறம் என்ன சார், மெயில்ல இருக்க எல்லா டாக்குமெண்ட்டையும் பிரிண்ட் போடுறோம், உள்ள போய் காட்டுறோம், கல்யாணத்தை நிறுத்துறோம். இருக்கு.
ஆதாரத்தை தலைவர்கிட்ட காட்டினா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல. ஐயோ, வேண்டாம் விடுங்க விடுங்க வேண்டாம் சாந்தன், விடுங்க வேண்டாம் நல்லா வேணும்டா விடுங்க. ஐயோ விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க. சாருக்கு என் மேல பயங்கர கோவம் இருக்கும் போல இருக்கு. ஏய் வேண்டாம். அது நீ கொஞ்சம் வெயிட்டிங் மோட்ல இரு. இங்க டீல் எப்படி அமைதுன்னு பார்த்துட்டு நான் உனக்கு திரும்ப கால் பண்றேன். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஆதாரத்தை எடுத்து போய் கொடுக்க போறீங்களா? எங்க நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு மணமேடைக்கு போங்க. குட், புத்திசாலி பொண்ணு. அதுக்குதான் குழந்தைய சேஃப்டிக்கு தூக்கி வைக்க சொன்னேன். அது இப்ப ஒர்க் அவுட் ஆகுது பாத்தியா? புத்திசாலித்தனமா ஏதாவது பண்றேன்னு இருக்குத்தனமா எதுவும் பண்ணிடாதீங்க. பாவம் குழந்தை, அது உசுர காவு வாங்கிடாதீங்க. எனக்கு உங்க குழந்தை உசுறு ரொம்ப முக்கியம். எனக்கு உதவி பண்ண வந்த உங்களை கஷ்டப்படுத்த கூடாது. நம்ம முதல்ல குழந்தைய காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னு பாப்போம். எங்க அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வராம இருக்க நீங்க முதல்ல போய் ரெடி ஆகுங்க. நீங்க தைரியமா போங்க. அமுதா, நீ காப்பாத்துவங்கிற நம்பிக்கையில நான் சாக கூட தயார்.
நம்ம ஒருத்தரை பார்க்க போறோம். அவர்கிட்ட கேட்டா குழந்தைய எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, குழந்தைய காப்பாத்திடலாம். அவளுக்கு ஒண்ணுமே ஆகாது. வந்துரு அமுதாம்மா. என்னங்க, அமுதாவை காணோம். கண்டிப்பா அவ குழந்தைய தேடிதான் போயிருப்பா. அவ மட்டும் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டா சார்லஸ வச்சு உண்மையை நிரூபிச்சிருவாளே. அப்படி பண்ணிட்டா இந்த கல்யாணம் நடக்காது. அப்புறம் நம்ம திட்டம்லாம் வீணா போயிடும். என்ன பண்ண போறோம்? நான் ஏற்கனவே எல்லாம் பண்ணிட்டேன். அமுதாவை ஃபாலோ பண்ணி நம்ம ஆள் ஒருத்தன் போயிருக்கான். ஒருவேளை அவ குழந்தைய கண்டுபிடிச்சிட்டா அடுத்த செகண்டே அவன் நமக்கு கால் பண்ணி சொல்லிடுவான். காளி அண்ணா இருக்காரா? உள்ளதாமா இருக்கான். குழந்தை பிறந்ததுல இருந்து அவங்க அம்மா கையில கூட கொடுக்காம அவனே தாமா கொஞ்சிக்கிட்டு இருக்காமா. அவன் முகத்துல அம்புட்டு சந்தோஷம். அது எல்லாத்துக்கும் நீங்க தானமா காரணம். ஐயோ, உங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உள்ள வாங்கம்மா, உள்ள வாங்க. ஐயோ பரவாயில்ல, ஒரு முக்கியமான விஷயம் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வெளியே வர சொல்றேம்மா. என்னடா அப்பாவை பாக்குறியா? தம்பி தம்பி, அந்த அம்மா வந்திருக்காங்கப்பா. யாருமா? நீ கையில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கியே உன் குழந்தை, அவங்கள காப்பாத்துனவங்க. யாரு? அமுதா அம்மாவா? ஏம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வந்தவங்கள வெளியில நிக்க வச்சா பேசிட்டு இருப்ப? இல்லப்பா, உள்ளதான் வர சொன்னேன். அவங்க தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வெளியே வர சொன்னாங்க. சரி, நீ குழந்தைய வச்சுக்க, நான் வெளியில போய் பேசிட்டு சரி, வந்துடுறேன். கொடுங்க. சீக்கிரம் வா. போமா. வாங்கம்மா, உள்ள வாங்க அமுதாம்மா. ஐயோ பரவாயில்லண்ணே, நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உதவி பண்ணணும். உங்களை தான் கடவுள் மாதிரி நம்பி வந்திருக்கோம். ஆனா முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க சொல்ல போற அந்த பதில்ல தான் எங்க 2 பேரோட வாழ்க்கையே இருக்கு. அம்மா, என்னம்மா நீங்க என் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதான் மாத்திருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்கம்மா. இவரோட குழந்தைய மாயா கடத்தி எங்கேயோ வச்சிருக்கா. அவளை கடத்தினது கண்டிப்பா உங்களோட கூட்டாளியா தான் இருக்கும். அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி குழந்தைய எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். இந்த ஒரு நிமிஷம் இருங்கம்மா. டேய், காடை போடுறான். அண்ணே சொல்லுண்ணே. டேய் முருகா, என்னடா பண்ணிட்டு இருக்க? நம்ம இடத்துல தானே இருக்கோம். அங்க இருக்கிறது இருக்கட்டும், நீ எங்கனே போன? அடுத்த வேலை மேடம் வேற கொடுத்துருக்காங்க. டேய், எனக்கு குழந்தை பிறந்திருக்குடா, அத பார்க்க தான் வந்திருக்கேன். அப்படியா? அண்ணி குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? கடவுள் புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்காங்கடா. சரி, நான் கிளம்பி வரேன். மாயா மேடம் கடத்தி வைக்க சொன்ன பாப்பாவை எங்க வச்சிருக்க? அதுவா? சரிடா, நான் உடனே கிளம்பி அங்க வரேன். குழந்தை எங்கேயும் தப்பிச்சு போக விடாம பாத்துக்க. அப்பதான் மேடம் நமக்கு அடுத்தடுத்த வேலையை கொடுப்பாங்க. சரி, அதை நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் கிளம்பி வானே, இங்க வேற ஒரு கை குறையுது. சரிடா, நான் உடனே வரேன்.
என்னாச்சுன்னு? தெரியலம்மா, ஸ்டார்ட் ஆக மாட்டேது. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா பாருங்கண்ணே. பார்த்துட்டாம இருக்கேன். கிட்டி மேடம். அகலிட்ட கையில வாங்கிக்கோ. வாங்கிக்கோங்க, நாளை ஆகுது. ஒரு நிமிஷம். என்னாச்சு தெய்வம்? எங்க போயிட்டு வரக்கா? சொல்லுக்கா, எங்க போன? நான் மாயாவை கொண்டுட்டேன்டா. என்னக்கா சொல்ற? ஆமா, அவளை ரூம்ல வச்சு நான் கொண்டுட்டேன். இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. ஏக்கா, அவசரப்பட்டு யார்ட்டையும் நீ எந்த உண்மையும் சொல்லிடாதக்கா. பேசாம அப்படியே விட்டுரு. மீறி கண்டுபிடிச்சா வழிய நான் ஏத்துக்கிறேன். அக்கா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். வாய மட்டும் திறந்துடாத, அமைதியாயிரு. நாளையா வருது, பொண்ணை அடிச்சுட்டு வாங்கோ. போய் கூட்டிட்டு வாமா. வேலைதான் போச்சு, போத்தா. இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியக்கா. சாதாரணமா இருக்கா?
இவ என்னத்தை வந்து கொடுக்குறா? வந்துட்டாப்பா. ஐயா, இத்தனை ஆதாரத்தை கொடுத்து என்ன நீங்க நம்பலனா அவ வந்து மட்டும் என்ன சொல்லுவா? இவர் எனக்கு யாருன்னே தெரியாது, இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லதான் சொல்லுவா. அப்படி அவ சொல்ல கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க 2 பேருக்கும் நடந்த கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டையும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோவையும் நான் எல்லாருக்குமே கொடுத்திருக்கேன். ஏமா என்னமா பேசுற நீ? இப்ப இருக்கிற டெக்னிக்கல்ல என்னென்னமோ பண்றாங்க. சேர்ந்து நிக்கிற மாதிரி போட்டோவும் சர்டிபிகேட்டும் ரெடி பண்றது ரொம்ப கஷ்டமா என்ன? எப்பா மேல போட போட்டு வரட்டும், அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சிருவோம். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், பேசாம அமுதா பாத்திர போறாங்க. ஐயோ யாராவது வாங்கல, ஐயோ யாராவது வாங்கல, ஐயோ யாராவது சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் யாராவது வாங்க. என்னங்க சத்தம்? ஐயோ யாராவது வாங்கல. வாங்கப்பா மேல போய் பாப்பா, வாங்கப்பா போப்பா போப்பா சீக்கிரம் போ. எது நடந்தாலும் வாயை திறந்துடாத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அமைதியா அழுகாதக்கா. ஐயோ யாரும் போகாதீங்க, நில்லுங்க. மேல வந்த கொஞ்ச நேரத்துல இப்படி ஆச்சேப்பா, யாரு பண்ணாலும் தெரியலையே. கொஞ்சம் தள்ளுங்கய்யா, கொலை பண்ணி போட்டுருக்காங்கய்யா. என்னப்பா இது இப்படி ஆயி போச்சு? யார் செஞ்ச வேலைன்னு தெரியலையே. நியாயம் கேட்டா என்னையா சொல்றீங்க? ஆமா சார். இவ்ளோ நடந்திருக்கா? அப்போ கண்டிப்பா இந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணிருக்கீங்க. ஏண்டா நீ ஏதாவது பண்ணியா? என்னையா அமைதியா இருக்க? இவங்க சொல்றதெல்லாம் கேட்டா கல்யாணம் ஆனதை மறைச்சு நீ ஒரு பொண்ண ஏமாத்திருக்க. அப்போ நீ தான் கொலை பண்ணியா? இல்ல. ஏய் சொல்றா, நீ தான் கொலை பண்ணியா? சார்,
அவர் எதுக்கு கொலை பண்ணணும்? அதுவும் இல்லாம அவ ரூமுக்கு போகும்போது இவரு மனமேடையில தான் இருந்திருக்காரு. அப்புறம் அவரை எப்படி கொலை பண்ணிருக்க முடியும்? ஆமா, நீ யாருமா? நான் தான் இவரோட பொண்டாட்டி. ஓ, முதல் பொண்டாட்டியா? அப்போ உன் புருஷனுக்கு பதிலா நீ கொலை பண்ணியா? ஐயோ சார், கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. இவங்க இந்த பொண்ணை பத்தி சொன்னது எல்லாமே கதை தான், எதுவுமே உண்மை கிடையாது. அவ ஒரு ஃப்ராடு. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு. இதோ இங்க நிக்கிறாரே, இவர்தான் உண்மையான புருஷன். அவர் பக்கத்துல இருக்கிறது அதுதான் அவளோட குழந்தை. பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இவரை கல்யாணம் பண்ணிருக்கா. இப்போ ஏன் புருஷன் மேல ஆசைப்பட்டு இவரை அடையணுங்கிறதுக்காக இவ்ளோ டிராமா பண்ணிருக்கா. அதுக்கு ஆதாரம் எங்க அதை எடுத்து கொடுங்க. இதான் சார் அதுக்கான ஆதாரம், நீங்களே பாருங்க. சும்மா இருக்கா? சார், இன்ஸ்பெக்டர் சார், அது உண்மையான ஆதாரமா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இவங்க பொய்யா கூட ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல. பண்ற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருச்சுமா. அம்மா, ஏம்மா அப்படி பண்ண? ஐயா, அம்மாவை நினைச்சு கவலைப்படாத. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். என் மருமகளை நல்லபடியா பாத்துக்கணும். யோ, இவங்கள ஜீப்ல ஏத்தியா? சார், வேற யாரோ தான் சார் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க. இவங்களை விட்டுருங்க சார். இவங்களுக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் சார். என்ன கூட்டிட்டு போங்க சார், அவங்கள விட்டுருங்க ப்ளீஸ் சார். என்ன கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அவங்கள விட்டுருங்க சார். என்னமா பேசுற? அவங்க என்ன அவார்டா வாங்கி இருக்காங்க? அவங்களுக்கு பதிலா நீ வாங்கறது. சார், சார் ப்ளீஸ் சார். அம்மா, அம்மா. என்னம்மா நீ? இந்த வீட்டுல தண்டமா இருக்க நான் ஜெயிலுக்கு போயிருப்பேனம்மா. எனக்கு என்ன குடும்பமா குட்டியா? எங்க நீங்க கேட்டீங்க? அநியாயமா எங்க அக்காவை ஜெயிலுக்கு போக வச்சுட்டீங்களே. நான் அவளை கொன்றிருப்பேன். அநியாயமா எங்க அக்கா அவளை கொண்டு ஜெயிலுக்கு போய் அது என்னென்ன கஷ்டப்பட போதும். அது வெள்ளந்தீமா, வெள்ளந்தி. ஆட்டமா ஆடுனாங்கல்ல, அவங்க ஆடுன மொத்த ஆட்டத்துக்கும் இன்னைக்கு ஆண்டவன் வச்சாம் பாரு ஆப்பு. அன்னலட்சுமி இப்ப ஜெயிலுக்கு போயிடுச்சு. ஆனா குடும்பத்து மேல இருக்கிற பழிச்சொல்லு அப்படியே தான் இருக்கு. அப்பன மாதிரி தான் புள்ளின்னு இந்த ஊரும் நம்பிருச்சு. இதோட எங்க அண்ணன் குடும்பம் டோட்டல் டேமேஜ். இப்ப தாண்டா அப்பாடா என் மனசு நிம்மதியா இருக்கு. டேய் பழனி, நம்ம முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போய் கடாயை வெட்டி பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும்டா. சந்தோஷமா இருக்குடா. ஆண்டவன் எங்க வச்சான்? அப்ப நான் தான் வச்சேன். என்ன பாக்குறிய? அந்த மாயாவை கொன்னது அன்னலட்சுமி இல்ல, நான் தான். இந்த கையால தான் அவளை அப்படியே குத்தி கொன்ன.
டேய் என்னடா சொல்ற? அன்னலட்சுமி என்னடானா அவங்க தான் கொண்டாங்கன்னு சாமியார் நினைக்கிற மருமக மேல சத்தியம் பண்ணி சொல்றாங்க. அவங்க குத்துனதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் குத்தி சாவடிச்ச போனத்தை தான் அவங்க குத்துனாங்க. புரியலையடா? என்னடா இம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணிருக்க? என்ன மாட்டி விடணும்னு நினைச்சவள கொலை பண்ணாம என்ன பண்ண சொல்றீங்க? என்ன அவளை கொண்டு அந்த அமுதாவை மாட்டி விடலான்னு பிளான் பண்ண. அதுக்குள்ள அந்த தாய் கிழவி வந்து மாட்டிக்கிச்சு. எங்க அண்ணமண்டி கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு போயிட்டாங்களா? டேய் அவங்களே ஒத்துக்கிட்டாலும் பிரச்சனை முடிஞ்சிட்டதா மட்டும் நினைக்காத. போஸ்ட்மார்டம்னு ஒண்ணு இருக்குடா. கத்தியால முன்னாடி குத்துன விஷயமும் வரும், பின்னாடி குத்துன விஷயமும் வரும். எங்க அக்கா இந்த வீட்டோட அஸ்திவாரம். அது இல்லாத இந்த வீட்டை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் தான் அப்பவே சொன்னேனே அவ கதையை முடிச்சிடுறேன்னு. என்னைய தடுக்காம இருந்திருந்தா எங்க அக்காவுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்குமா? அவளை உள்ள வச்சுட்டு நான் மட்டும் எதுக்குமா வெளியே இருக்கணும்? செத்து போலாம் போல தோடு. அவ உசுருமா.